நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க ரெண்டு பேரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். நாங்க கூட தான். இந்த விஷயத்த நக்ஷலா உங்ககிட்ட சொல்ல முடியாது. எனக்கு நல்லா தெரியும். அவன் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணான். அம்மாவும் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண நக்ஷ். அப்புறம் கார்த்திக், எப்படி இருந்துச்சு உங்களோட உங்க குழந்தையோட பாய்ஸ் டைம்? ரூமோட நிலைமையை பார்த்தாவே எப்படி இருந்திருக்குன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குமே. எழுந்திருச்சிட போறான். ஐயோ அர்ச்சனா, இதையெல்லாம் விட்டுரு. நீ ரொம்ப டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏற்கனவே உனக்கு உடம்பு வேற சரியில்லை. இல்ல கார்த்திக், இப்ப இவன் தூங்கிட்டு இருக்கால, இவன் தூங்கும் போதே எல்லா வேலையும் முடிச்சிடுற. முடிச்சா என்ன வேலையை செய்ய விட மாட்டான். சரி சரி. இந்த ஜூஸ் எவ்வளவு நேரமா இங்க இருக்கு? இது ஒருவேளை காலையில வச்சிருப்பாங்க. நாளையில இருந்து இப்படி நடக்காது, ப்ராமிஸ். அர்ச்சனா, என் மேல கோவமா இருக்கியா? இல்லையே. ஏன்? ஒரு பக்கம் நீ அங்க தனியா இருந்த, என்ன விட்டு பிரிஞ்சு, நக்ஷ விட்டு பிரிஞ்சு, போன்ல வர நான் கோவமா பேசினேன். அர்ச்சனா, நான் என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? இங்க உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப புதுசு. ஆக்சுவலி நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்ககிட்டயும் நான் அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. இல்ல அர்ச்சனா, தப்பு என்னோடதுதான். இந்த விஷயங்களை எல்லாம் நான் கவனிச்சதே கிடையாது. உனக்கு எந்த அளவுக்கு நக்ஷ மேல பொறுப்பு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கு. ஆனா இத பத்தியெல்லாம் நான் யோசிக்காம உன் மேல கோவப்பட்டுட்டேன். கார்த்திக், போதும் விட்டுருங்களேன். இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம். அப்புறம் கார்த்திக், தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க குழந்தைய இவ்ளோ அழகா பாத்துக்கிட்டீங்க. நீங்க தான் வேர்ல்ட்லயே பெஸ்ட் அப்பா. உண்மையா சொல்லணும்னா கார்த்திக், பால் ரொம்ப சூடா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்ப உங்களுக்கு இவன் மேல இருந்த அக்கறை, அன்பு, பாசம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் பார்க்கும்போது யார் எதிரில இருந்தாலும் உங்களுக்கு உங்க பிள்ளை மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். அட, எழுந்துட்டியா? என் டுக்கு செல்லோ, நீ எழுந்துட்டியா? அம்மா கிட்ட வாடா, அம்மா கிட்ட வா வா. என் செல்லோ, என் செல்ல குட்டி, என் செல்ல டுக்கு. அம்மா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? நீ அம்மாவை மிஸ் பண்ணல? ஓ வாவ், நாளைக்கா? சோ பர்த்டே பார்ட்டி எங்க நடக்கும்? பர்த்டே பார்ட்டியா? ஆனா நான் அத பத்தி இன்னும் யோசிக்கவே இல்ல. வாட் ஆர் யூ சேயிங்? நான் என்னோட பர்த்டே பார்ட்டி பிளானிங் எல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடுவேன். டான்ஸ், தீம், இது எல்லாத்தையுமே. பை தி வே, உன்னோட பர்த்டே பார்ட்டியோட தீம் என்ன? பர்த்டே பார்ட்டியோட தீம் நான் இன்னும் டிசைட் பண்ணவே இல்ல. நான் செலிப்ரேட் பண்ணுவேன், ஆனா அது அன்னைக்கு மூட் எப்படி இருக்கோ அத பொறுத்தே இருக்கும். ஓ வாவ், இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் சஸ்பென்ஸ். ஐ லைக் இட். அப்ப உன் பார்ட்டிக்காக நான் இப்பல இருந்தே வெயிட் பண்ணுவேன். தீபா, என்ன செய்யற? வந்துட்டேன் மாம். ராகுல், ஐ வாண்ட் டு கோ. மாம் கூப்பிடுறாங்க. பை, டேக் கேர். எஸ், ஓகே, பை. இன்னைக்கு நாள் பூரா ஆஸ்பத்திரியிலே உட்கார்ந்து நேரம் வேண்டாதான் மிச்சம். அட, என்னாச்சு இன்னைக்கு ரெண்டு பேரும் ரொம்ப லேட்டா வரீங்க? ஆமாமா, என்ன பண்றது, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகம். அது மட்டும் இல்லாம கார்த்திக் வேற கூட இல்லல்ல. கார்த்திக் எங்க? குழந்தையை தூங்க வச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சரி. அது எனக்கு என்னமோ அவன் குழந்தைய தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே தூங்கிட்டான்னு தான் தோணுது. நான் அவனை எழுப்பி விடுறேன். அர்ச்சனாவை கூட்டிட்டு வர ஏர்போர்ட்க்கு போகணும். யார கூட்டிட்டு வர ஏர்போர்ட் போகணுமா? நான் தான் வந்துட்டேனே. அம்மா, பெரியம்மா, சீக்கிரமாவே வந்துட்டு போல இருக்கு. உனக்கு ஃப்ளைட் சாயந்தரம் தானே சொன்னாங்க? ஆமாமா, அதுக்கு முன்னாடி ஃப்ளைட்லயே கிடைச்சது. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் வரும்போது இங்க யாருமே இல்ல. மாடியில கார்த்திக் தாலாட்டு பாடுறது கேட்டுச்சு, அதான் அப்படியே போயிட்டேன்.
நீ போன விஷயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதாமா? முடிஞ்சது பெரியப்பா. கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன். 4 நாள்ல அவங்க அந்த காப்பியை நமக்கு ஆ, அனுப்பிடுவாங்க. நல்ல விஷயம்தான். ஆமா, உன் உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? ஆமா அர்ச்சனா, நாங்க எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டோம். இப்ப எப்படி இருக்கு? ம், இப்ப சரியாயிடுச்சு பெரியம்மா. ஆமா, நீ இல்லாம இந்த வீட்ல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போச்சு. உங்க அம்மாவும் பெரியம்மாவும் புலம்பிக்கிட்டே இல்ல இருந்தாங்க. நீ இல்லாம இந்த வீடே அவங்க 2 பேருக்கும் வெறிச்சோடி இல்ல போயிருக்கு. உண்மையை சொல்லணும்னா பெரியப்பா, எனக்கும் அங்க இருக்கிறதுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்படா வேலையை முடிச்சிட்டு கிளம்புவோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டு ஞாபகமாவே இருந்துச்சு. சரி, நான் போய் உங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வரேன். வேண்டாம் அர்ச்சனா, உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு. சாந்தி, அவளுக்கு டீ வேண்டாம், கஷாயம் கொடு. ஜலதோஷம் ஜுரம் எது இருந்தாலும் கஷாயத்தினால சரியாயிடும். இல்ல பெரியம்மா, இப்ப அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இப்ப நான் நல்லா ஆயிட்டேன். அதுவும் வீட்டுக்கு வந்துட்டேல, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். தியாகராஜன் சார் ஸ்வீட் அனுப்பியிருக்காரு, அதையும் நான் கொண்டு வரேன். அர்ச்சனமா வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. வாங்க மாணிக்கண்ணே. அர்ச்சனமா, அந்த கரண்ட் கார்டை எங்க வச்சிருக்கீங்க? நாளைக்கு தான் கரண்ட் பில் கட்ட கடைசி நாள். நான் கட்டிட்டு வரேன். சரி வாங்க, நான் எடுத்து தரேன். அம்மா, என்ன மணிக்கம் நீங்க வேற? அம்மா, இப்பதானே அவ வந்திருக்கா, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டுமே. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் இப்ப அப்படியெல்லாம் நல்லா ஒண்ணும் இல்லம்மா. இல்லம்மா. நான் போய் அதை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேம்மா, அவ்வளவுதான். அம்மா வந்தனா, நீ போய் கொஞ்சம் கிச்சாவை பார்த்துட்டு வந்துருமா. அப்படியே வரும்போது ராகுலுக்கு பர்த்டே வருது இல்லையா, அதுக்கு ஏதாவது gift வாங்கிட்டு வந்துரு. சரி. அம்மா, சுகன்யா, எல்லாரும் கேளுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, இந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்? அத கேட்காத. ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். எப்படியோ எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுல்ல. ஆமாமா, உங்க முகத்துல இருந்த அந்த சந்தோஷம், உங்க குரல்ல இருக்க அந்த உற்சாகம், இத வச்சுலாம் எங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் நாங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். சும்மா இருடா, அம்மாவையே கிண்டல் பண்றியா? ஆனா மத்த விஷயம் உங்களுக்கு தெரியாதே. அர்ச்சனாவோட உடம்பு நல்லா இருக்கு. அவ போன வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் நட்சம் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஆனா இதையும் நாங்க கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சோம். எப்படியோ எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. என்ன ஆனா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு ராகுலோட பிறந்த நாள். அது எனக்கும் தெரியும். என்னதான் இருந்தாலும் நானும் அவனுக்கு பெரியம்மா. ஆனா அவன் பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும், என்ன பண்ணணும்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? இதுல யோசிக்க வேண்டியது என்ன இருக்கு? எல்லா வருஷமும் பண்ற மாதிரி பண்ண வேண்டியதா. காலையில முதல் வேலையா அவனை கோயிலுக்கு கூட்டு போவோம். அதுக்கப்புறம் அவன் பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வீட்ல ஒரு ஹோமம் பண்ணுவோம். நான் ஐயருக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ராகுலுக்காக கேக் பண்ண போறேன். அவனுக்கு தான் கேக்னா ரொம்ப பிடிக்கும்ல. வந்தனா, பூரியும் பண்ணு, ரொம்ப பிடிக்கும்ல. இருந்தாலும் ஒரு தடவை அவனையும் கூப்பிட்டு கேளுங்க, அவனுக்கு என்ன பிடிக்குங்கிறது. ஆமால, சரி, நான் உடனே அவனை கூப்பிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா கார்த்திக், நீ தான் சுத்தம் பண்ண. என்னப்பா, என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அம்மாவை கேட்டு பாருங்க, இவங்க இப்ப வீட்டுல கூட இல்ல. எனக்கும் உடம்பு சரியில்லை. இப்படி இருந்து அவன் அழகா குழந்தைய பாத்துக்கிட்டான். அது மட்டும் இல்ல, அண்ணன் தங்கத்துக்காக பால் ஆற வச்சாரு. அப்படியா? நான் மார்க்கெட்ல இருந்து திரும்பி வரும்போது கிச்சன்ல போய் பார்த்தேன். கிச்சனே நாசமா இருந்தது. சரிங்க சரிங்க, எல்லாரும் நல்லா சரிங்க. என்ன கிண்டல் பண்றீங்கல்ல? சரி, பரவாயில்ல. என்ன கார்த்திக், நாங்க ஏன் உன்னை கிண்டல் பண்றோம்? உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியவே இல்லை எங்களுக்கு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு ராஜசேகரா. நீ மட்டும் என்னவா? கார்த்திக் சின்ன குழந்தையா இருந்தப்போ நீ ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது அங்க விட்டுட்டு நீ மட்டும் வந்துட்ட. இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. பாவம் கார்த்திக், குழந்தைய எப்படி பாத்துக்கிறதுன்னு அவனுக்கு தெரியவே இல்ல. அப்படி இருந்து அவன் அழகா குழந்தைய பாத்துக்கிட்டான். எனக்கும் உடம்பு சரியில்லை. ஆனா சாந்தி அந்த வேலை இந்த வேலைன்னு எப்பவுமே பிஸியாவே இருந்துட்டா. கார்த்திக் தான் ரொம்ப நேரம் குழந்தைய பாத்துக்கிட்டான். பெரியமா, நான் நக்ஷ ஒரே ஒரு நாள் தான் பாத்துக்கிட்டேன். ஆனா நீங்க எல்லாரும் தான் இவனை தினமும் பாத்துக்கிறீங்க. அதுவும் இத்தனை வருஷமா எங்களையும் பாத்துக்கிட்டீங்கல்ல. ஒரு தாய் தான் குழந்தைக்காக என்னெல்லாம் செய்வான்னு இந்த ஒரு நாளையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் குழந்தைய மட்டும் கிடையாது, நம்ம வீட்டை, நம்ம குடும்பத்தை நீங்களாம் தானே பாத்துக்கிறீங்க. பொம்பளைங்க நீங்க இவ்வளவு வேலையை எப்படி செய்யறீங்களோ தெரியல. நான் ஒத்துக்கிறேன், அப்பாவும் ரொம்ப பாசமா தான் இருக்காரு. ஆனா நீங்க எப்படி பாசமா அக்கறையா குழந்தைய பாத்துக்கிறீங்களோ அந்த மாதிரி யாராலையும் பாத்துக்க முடியாது.
அதனால உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் சல்யூட். சின்னதா ஒரு பார்ட்டி தானப்பா கேக்குறேன். ஆனா ஹோட்டல்ல பார்ட்டி இப்பெல்லாம் எல்லாருமே பண்றாங்கப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெஸ்டாரண்ட் பார்ட்டி பீச் ஹவுஸ் அப்படி இப்படின்னு பண்றாங்கப்பா. ஆனா என்ன மட்டும் ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? ராகுல், பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாம இப்படிதான் பேசுவியா? இது பார்ப்பா ராகுல், அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு நாம அதுல கவனம் செலுத்தக்கூடாது. நாம எப்பவுமே நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எது சரியா இருக்கும்னு தான் யோசிக்கணும். ஆனா பெரியப்பா, இதுல தப்பு என்ன இருக்கு? பெரியவங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ற பார்ட்டி எப்படி சரியான பார்ட்டியா இருக்க முடியும்? இது பார்ப்பா, நீ வேணும்னா ஒண்ணு பண்ணு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா இந்த மாதிரி வெளிய ஹோட்டல்ல எல்லாம் வேண்டாமே. ஆனா பெரியப்பா, வீட்ல யாருமே இப்பெல்லாம் பர்த்டே கொண்டாடுறதே இல்ல பெரியப்பா. நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன்னா எல்லாருமே என்ன கிண்டல் பண்ணுவாங்க. நான் மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டேன்னா சின்ன பையன் எல்லாருமே என்ன பாக்குறவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. ராகுல், கிண்டல் பண்றவங்க கிண்டல் பண்ணட்டும், அதை பத்திலாம் நம்ம கவலையே படக்கூடாது. ஆனா எனக்கு கவலையா இருக்கு. அவங்க என்ன கிண்டல் பண்றாங்க? உங்களுக்கு என்ன? பர்த்டே வேணா டெய்லியுமா கொண்டாடுறோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே. அதையாவது என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கொண்டாட விடுங்களேன். ராகுல், ராகுல் சொல்றத கேளுப்பா. இந்த பையனுக்கு என்னாச்சுனே தெரியல. நாளுக்கு நாள் இவனோட பிடிவாதம் அதிகமாயிட்டே போகுது. அர்ச்சனா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ எனக்கும் நக்ஷிக்கும் நடுவுல படுத்துக்கிறியா? இதுதான் என்னோட சின்ன உலகம். அந்த காயை இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க அண்ணா. பெரியப்பாவுக்கு இந்த பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். இது சீசன் வேற இல்லையா? வேற எதுனா வேணுமாமா? இல்ல வேண்டாம், போதும். அர்ச்சனா, இன்னும் நீ கிளம்பலையாமா? அங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே. இதுமா நான் கிளம்பிட்டேன். இந்த பொரியலை செஞ்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நான் கிளம்பிடுறேன். அப்புறமா நாங்க ராத்திரி அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறோம். நாளைக்கு ராகுலுக்கு பர்த்டே இல்லையா, அதனால வந்தனா அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா சொன்னா. ராகுல் ரொம்பவே சந்தோஷப்படுவான். அவனுக்கு போன் பண்ணி நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்றோம். சரிங்கம்மா, இதோ பொரியலை செஞ்சு முடிச்சிட்டேன். அர்ச்சனா, என்னம்மா இது? காயம் பட்டிருக்கு? ஏமா ரொம்ப செவந்து போயிருக்கு? தெரியலம்மா, நானும் காலையில தான் பார்த்தேன். நெத்தில ரொம்ப அரிப்பு வேற வருது. கையெல்லாம் வைக்காத. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஒரு தடவை டாக்டர் கிட்ட போய் பாத்துடலாம். 2 நாள் வீட்டு வைத்தியமே பண்ணி பாக்குறமா, சரியாகலன்னா அதுக்கப்புறமா டாக்டர் கிட்ட போறேன். அப்படியா? அப்ப நீ ஷாம்பு போடாதம்மா. தலைக்கும் எண்ணெயெல்லாம் வைக்க வேண்டாம். ஒரு தடவை லட்சுமிக்கு இப்படிதான் வந்தது. டாக்டர் ஷாம்பு எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இது சரியாகிற வரைக்கும் நெத்தில குங்குமம் கூட வைக்க வேண்டாமா? குங்குமத்துல கூட இப்ப கலப்படம்லாம் இருக்கு. என்னம்மா நீங்க குங்குமம் வைக்காம? அர்ச்சனா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறது முக்கியமா, இல்ல இப்படி கலப்படம் உள்ள குங்குமத்தை வச்சுக்கிறது முக்கியமா? சரிம்மா, அது விடுங்க. நீங்களும் சுட சுட வந்து சாப்பாடு சாப்பிடுங்க. வேண்டாமா, நீ கிளம்பு. நான் குழந்தைக்கு கொஞ்சோண்டு ரவை போட்டு பாயசம் பண்ணி வச்சிடுறேன். ஆமா, அவன் கஞ்சி குடிச்சு இன்னும் 2 மணி நேரம் கூட ஆகல. டைம் பார்த்து ஒன்னும் குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க முடியாதுமா. 3 குழந்தைங்களை நான் வளர்த்திருக்கேன். என்னோட அனுபவம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்பப்ப ஏதாவது குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மாணிக்கம், பசுனை கொஞ்சம் எடுத்துக்கூட. அப்பா, பிறந்த நாள் ராகுலுக்கு. அவன் பிறந்த நாளைக்கு அவன் சந்தோஷமா இருக்கிறது தானே நமக்கு முக்கியம். ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. ராகுல் சொல்றதுலயும் எந்த தப்பும் இல்லையே. டீனேஜ் பசங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும், ஜாலியா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் பர்த்டே அன்னைக்கு. அதுல எந்த தப்பும் இல்லையப்பா. ராகுல் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பர்த்டேவை கொண்டாடணும்னு நினைக்கும் போது என்ன பேசுற? அனுமதி கொடுக்க சொல்றியா? பசங்க தப்பா ஒரு பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னா நாம அப்படியே விட்டுற முடியுமா? சித்தப்பா, நீங்க இப்படி யோசிங்களே. இதே அவன் சொல்றது தப்பா இருந்தா நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா என்ன? அது மட்டும் இல்லாம நீங்க ஏன் அவனுக்கு இவ்ளோ கவலைப்படுறீங்க? அதையே நம்ம ஹோட்டல்ல கொண்டாட்டம். நான் அங்கேயே தானே இருப்பேன். நீங்க யாரும் குறை சொல்ற அளவுக்கு நான் அவனுக்கு எந்த சான்ஸும் கொடுக்க மாட்டேன். அது என்னோட பொறுப்பு. ஆனா சூர்யா, ராகுல் தான் அவனோட பார்ட்டியில பெரியவங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றானே. அப்படி இருக்கும்போது நீ... அப்பா, நான் அவனுக்கு அண்ணங்கிறதுனால அவன் என்ன வரவிட மாட்டான். ஆனா ஹோட்டல் முதலாளிங்கிற முறையில நாங்க இருக்கலாம் இல்லையா? ஆமா விஸ்வநாதா, எனக்கு என்னமோ சூர்யா சொல்றது சரின்னு தான் படுது. ஆமாமா, எனக்கும் சரின்னு தான் படுது. ராகுலுக்கு எது சந்தோஷமோ
அதை செய்யறது தான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. என்ன சுகன்யா சொல்ற? தம்பி நீ சொல்லுப்பா, உனக்கு என்ன தோணுது? உங்களுக்கு எது சரின்னு படுது அதை செய்யலாம். அப்ப சரி, அப்ப உடனே இந்த சந்தோஷமான விஷயத்த ராகுல்கிட்ட சொல்றேன். என்ன சந்தோஷமான விஷயம்? அர்ச்சனா, கார்த்திக், வாங்க மாப்பிள்ள. ஆமா. வாங்க மாப்பிள்ள. வந்து வாங்க, வணக்கம் வணக்கம். பாட்டி. வாடி அப்பா. செல்லம். வந்துட்டியா என்ன தேடி? இந்த பாட்டிய பாக்க நீ ஓடோடி வாங்க வந்துட்டியா? மாப்ள, உட்காருங்க. ம். வாங்க வாங்க வாங்க. அர்ச்சனா, இப்போ உன் உடம்புக்கு எப்படிமா இருக்கு? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. எப்படி உனக்கு திடீர்னு ஜுரம் வந்தது? மாப்பிள்ள, குழந்தையோட நீங்க தனியா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்கல்ல? சூர்யா என்கிட்ட சொன்னா குழந்தைய சமாளிக்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களாமே. ராத்திரி பூரா குழந்தை தாய் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுச்சான். ரொம்ப அழுது இருப்பால. அது அம்மா, நாங்க இன்னைக்கு எங்க தான் இருக்க போறோம். அதனால எல்லாத்தையும் நான் நிதானமா சொல்றேன். அதனால இப்ப எனக்கு ஒரு நல்ல டீ கிடைக்குமா? அதுக்கப்புறம் பொறுமையா பேசிக்கலாமே. நிச்சயமா. சரி சரி, ஏதோ சந்தோஷமான விஷயம் சொன்னீங்களே, அது என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi friends, let's have some fun. Celebrate the Rahul's birthday. Tomorrow onwards 7 p.m. on Hotel View. அப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களா? ஆமா, அண்ணன் எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டாரு. தேங்க்யூடா அண்ணா. தேங்க்யூண்ணா. இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நீங்க ரொம்ப நல்லவர்ண்ணா. தேங்க்யூ. சரி, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். ஓகே? எங்க எஸ்கேப் ஆகுற? இரு. அது இட்ஸ் ஹைலி கான்ஃபிடென்ஷியல். நான் வந்துடுறேன். போங்க. என்ன சொல்லிட்டு போடா. ராகுல், ராகுல் இல்ல. இவன் எங்க ஓடுறான்? ஹாய் ராகுல். தீபா, நாளைக்கு எனக்கு பர்த்டே பார்ட்டி. அதுவும் எங்க ஹோட்டல்ல தான். நீ வருவல? ஆக்சுவலா என்னாச்சுன்னா என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சுன்னா உங்க ஹோட்டல் அவ்வளவு தூரம் இருக்குல்ல, மாமி என்ன அவ்வளவு தூரம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஐ அம் சோ சாரி. தீபா, why don't you ask your mom once again for me? நேத்து தானே நீ எனக்கு பர்த்டே பார்ட்டினா ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொன்ன. இப்போ என்ன இப்படி சொல்ற? ப்ளீஸ் எனக்காக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு தீபா. ஓகே, முதல்ல அண்ணனை சமாளிக்க முயற்சி பண்றேன். அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா என்ன வந்து டிராப் பண்ணுவாரு. அண்ணன் கூட வராருன்னா அம்மாக்கு எந்த அப்செக்ஷனும் இருக்காது. நான் இப்பவும் கன்ஃபார்மா சொல்ல முடியல. உனக்கு நாளைக்கு காலையில சொல்லட்டுமா? பை. ஓகே, பை. ஓ காட், ப்ளீஸ் ப்ளீஸ் தீபா அண்ணா ஒத்துக்கணும். அவ கண்டிப்பா வரணும் என் பர்த்டே பார்ட்டிக்கு. டெக்கரேஷன் ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுவும் ரொம்ப அழகாவே பண்றேன். கேம்ஸ் பத்தி நீங்க யோசிச்சுக்கோங்க. கேம்ஸ்? வாங்க ராகுல் சார், யாருக்கு ஃபோன் பண்ண போனீங்க? இல்லண்ணே, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்தேன். வாஷ்ரூம் போயிருந்தியா? நம்பிட்டேன். ஆமா, நீ பாட்டுக்கு நடுவுல ஓடி போயிட்ட. எதுவுமே கேட்கவே இல்லையே. அப்புறம் இங்க பாரு. ஆனா பார்ட்டி இஸ் கன்ஃபார்ம்னா? பார்ட்டி இஸ் கன்ஃபார்ம், பட் ஒன் கண்டிஷன். என்ன? நான் பொம்பளைங்களை மட்டும் இல்ல, ஆம்பளைங்க எல்லாரையும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிடுவேன். தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா நீ முழுசா முதல்ல கேக்குறியா? இங்க பாரு ராகுல், நீ யார வேணும்னாலும் கூப்பிடு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான். நீ எங்க 2 பேரையும் கூட அந்த பார்ட்டிக்கு கூப்பிடணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லனா பார்ட்டி கேன்சல். இங்க பாரு, சாரி ராகுல், ஆனா நம்ம வீட்ல இவ்ளோ பெரிய ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் டைமா நடக்குது இல்ல. பெரியவங்க இந்த கண்டிஷனோட தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நாங்கெல்லாம் உங்க கூட இருந்துதானே ஆகணும். இல்லனா அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. ஓகே, பட் ஐ ஹேவ் a condition. என்ன? அர்ச்சனா அண்ணியும் நீங்களும் புடவை கட்டிக்கிட்டு பார்ட்டிக்கு வரக்கூடாது. ஐயோ, அதெல்லாம் முடியாது. எப்படி புடவை கட்டிக்காம? ஓகே, முடியாதா? ஓகே, நான் அண்ணாவையும் மாமாவையும் மட்டும் இன்வைட் பண்ணிக்கிறேன். ஆமா அர்ச்சனா, கரெக்ட் தான். ராகுல் சொல்றதுல தப்பு இல்லையே. இப்போ குழந்தைங்க பார்ட்டிக்கு நீ புடவை கட்டிட்டு வந்தீங்கன்னா. கார்த்திக், நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. இப்படி சொன்னீங்கன்னா நான் பார்ட்டிக்கே வரல. என்னக்கா நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்கு எல்லாரும் சுடிதார் போட்டு வந்தாங்கல்ல. இப்ப நான் சொல்றேன், இப்ப நீங்க கண்டிப்பா புடவை மட்டும் கட்டிட்டு வரக்கூடாது.
உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா என்ன ராகுலோட பார்ட்டி கூட்டிட்டு போவீங்கல்ல? கடவுளே, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற. நான் சரின்னு சொல்ற வரைக்கும் என்ன விடமாட்ட போல இருக்கே. சரி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஓகே. ஆமா, அந்த பையன் பேர் என்ன? ராகுல். ராகுல். என்ன அதான் நான் இப்ப ஒத்துக்கிட்டேன்ல, எதுக்காக மூஞ்சி தொங்க போட்டுக்கிற? இப்பவாவது சிரிக்கலாம்ல. உங்க அக்கா சம்மதிச்சிட்டாங்க. அக்கா ப்ராமிஸ் தானே? இப்ப போதுமா? சந்தோஷமா? தேங்க்யூ அர்ச்சனா அக்கா. தேங்க்யூ அண்ணா.